தும் கோன் ஹோ, நீ யார். இப்போ தும் கோன் ஹோ அப்படின்னு பார்த்தோம்ல, அதே தான். தும் கோன் ஹோ, मैं सीता हूँ, நான் சீதா. मैं लड़की हूँ, இப்போ இங்க லடுக்கா அப்படின்னு பார்த்தோம், சிறுவன். இப்போ லடுக்கி அப்படின்னா சிறுமி. मैं लड़की हूँ, நான் சிறுமி. मैं एक छात्रा हूँ, இப்போ இங்க छात्र அப்படின்னா மாணவன், छात्रा அப்படின்னா மாணவி, நான் ஒரு மாணவி. அடுத்து இங்க ஹம் அப்படின்னா நாம், நாங்கள். வி ஆர் அப்படின்னு சொல்லும்போது வி அப்படின்னு சொல்றோம்ல, நாம். இப்போ ஹம். ஆப் அப்படின்னா தாங்கள், நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் பேசும்போது, ஆப்போசிட்ல இருக்க பர்சன் பார்த்து பேசும்போது ஆப் அப்படின்னு சொல்றோம். ஹேங் அப்படின்னா இருக்கிறோம், ஹேங் அப்படின்னா இருக்கிறீர்கள். இது ரெண்டுமே ஹேங் தான். பட் இங்கே என்னன்னா ஹம் அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, மே ஹூ அப்படின்றது சிங்குலர், நான் ஒரு பர்சன், நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஹூ. அதே வந்து நீ இருக்கிறாய் அப்படிங்கும்போது ஹோ. இங்கே ஹம் அப்படின்னா ஹேங், இருக்கிறோம், ப்ளூரல். நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், அதாவது ஒரு பர்சனுக்கு மேலே இருக்கோம், 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹேங். இப்போ இங்கே ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து நீ அப்படின்னு நம்ம ஒரு பர்சன் பார்த்தா, அதாவது நம்மளுக்கு வந்து சின்னவங்களோ இல்லை நம்ம வந்து உரிமை இருக்க பர்சன்ஸை வந்து பேசும்போது நீ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளை விட பெரியவங்களையோ இல்லை நமக்கு தெரியாத புதுசாக ஒரு பர்சன் பார்க்கும்போது நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போவும் இந்த ஹேங், இருக்கிறீர்கள், யூ ஆர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போவும் இந்த ஹேங் அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆப் கோன் ஹேங், நீங்கள் யார். मैं रवि हूँ, நான் ரவி. मैं अध्यापक हूँ, நான் ஆசிரியர். அத்தியாபக் அப்படின்னா ஆசிரியர். தும் दोनों कौन हो, நீங்க 2 பேரும் யாரு, நீங்க யாரு அப்படின்னு அந்த எதிரில் இருக்க 2 பர்சன் பார்த்து கேட்குறோம். हम दोनों छात्र हैं, हम. சரியா? இப்போ இங்கே வந்து मैं एक छात्र हूँ அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து ஹம் தோனும் நாங்கள் 2 பேரும், சாத்ரு ஹைன் நாங்கள் 2 பேரும் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி ப்ளூரல், நாங்கள் 2 பேரும் அப்படிங்கும்போது அது ஒரு பர்சனுக்கு மேலே. ஸோ அப்போ அது ஹைன். ஹம் ரவி அவுர் ராஜு ஹைன், நாங்கள் ரவி மற்றும் ராஜு. இப்போ இது ஆப் கோன் ஹைன், நீங்கள் யார். मैं कमला हूँ, நான் கமலா. मैं अध्यापिका हूँ, இப்போது அத்தியாபிக்கானாலும் ஆசிரியர் தான், அத்தியாபக் அப்படின்னாலும் ஆசிரியர் தான். பட் இங்கே அத்தியாபக் அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு ஜென்ஸ், அதாவது ஒரு ஆண்மகனாக இருக்கும்போது அவங்க வந்து அத்தியாபக். இதே வந்து லேடியாக இருக்கும்போது நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியை வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்போது அத்தியாபிகா. मैं अध्यापिका हूँ, நான் ஆசிரியை. தும் दोनों कौन हो, நீங்கள் 2 பேரும் யாரு. हम दोनों छात्राएं हैं, நாங்கள் 2 பேரும் மாணவிகள். இப்போ இங்க சாத்ரு அப்படின்னா ஒரு மாணவன், சாத்ரு ஹை அப்படிங்கும்போது அந்த 2 பேரை மீன் பண்ணுது. ஹம் दोनों छात्र हैं அப்படிங்கும்போது 2 பசங்களை மீன் பண்ணுது. இங்கே வந்து சாத்ராயே அப்படின்னா, சாத்ரா அப்படின்னா நான் ஒரு மாணவி. இப்போ இங்கே சாத்ராயே அப்படின்னா நாங்கள் மாணவிகள், ப்ளூரல், மாணவிகள். ஹம் दोनों छात्राएं हैं, நாங்கள் 2 பேரும் மாணவிகள். ஹம் கமலா और விமலா हैं, கமலா நாங்கள் வந்து கமலா மற்றும் விமலா, என் பேர் வந்து கமலா மற்றும் விமலா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரை பற்றி சொல்கிறாங்க. அது வஹ் அப்படின்னா அவன் அவள் அது, யஹ் அப்படின்னா இவன் இவள் இது. நம்ம ஆல்ரெடி செகண்ட் லெசன் படிக்கும் போதே இது நம்ம பார்த்தோம். வே அப்படின்னா அவர் அவர்கள் அவைகள், ஏ அப்படின்னா இவர் இவர்கள் இவைகள், இது எல்லாத்துக்கும் இதே தான். இதை வந்து நம்ம எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது எப்படின்றத பார்க்கலாம். யஹ் கியா ஹை, இது என்ன. யஹ் கியா ஹை அப்படின்னா இது என்ன. யஹ் குத்தா ஹை, இது நாய், இது ஒரு டாக். குத்தா ஏக் பால்தூ ஜான்வர் ஹை, நாய் ஒரு பால்தூ ஜான்வர் அப்படின்னா வீட்டு விலங்கு. பால்தூ அப்படின்னா
நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணி. ஸோ பால்தூ ஜான்வர் ஹை. இப்போ வஹ் கியா ஹை, அது என்ன. வஹ் அப்படின்னா அது. வஹ் பில்லி ஹை, அது பூனை. பில்லி பி ஏக் பால்தூ ஜான்வர் ஹை, பூனையும் கூட. நம்ம பி அப்படின்னா தெரியும் நமக்கு, அதுவும் இதுவும் அப்படின்னு சொல்லும்போது பி. பூனையும் ஒரு வீட்டு விலங்கு, வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பிராணி. இப்போ வே கோன் ஹை, அவர்கள் யார். வே லடுக்கே ஹை, அவர்கள் சிறுவர்கள். லடுக்கா அப்படின்னா சிறுவன், லடுக்கே அப்படின்னா சிறுவர்கள். வே லடுக்கே ராம் அவுர் ரஹீம் ஹை, அவர்கள் வந்து யார்னா அந்த சிறுவர்கள் வந்து ராம் மற்றும் ரஹீம். இப்போ இங்கே நம்ம இது சிங்குலர் எது, ப்ளூரல் எது, லடுக்கா லடுக்கே, அப்புறம் சாத்ரா சாத்ராயே, அத்தியாபக் அத்தியாபிகா, இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாமே வந்து படிக்கும் போதே நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஏ கோன் ஹை. இப்போ நம்ம இங்கே என்ன நம்ம பார்த்துருந்தோம், யஹு பார்த்தோம், வஹு பார்த்தோம், வே பார்த்தோம். வேனா அவர் அவர்கள் அவைகள். அப்போ ஏனா என்ன வரும், இவர் இவர்கள் இவைகள். அப்போ ஏ கோன் ஹை ப்ளூரல், இவர்கள் யார். ஏ லடுக்கியா ஹை, இவர்கள் சிறுமிகள். லடுக்கியா லடுக்கி அப்படின்னா சிறுமி, லடுக்கியா அப்படின்னா லடுக்கியா அப்படின்னா சிறுமிகள். ஏ லடுக்கியா மாலா அவுர் லைலா ஹை, இந்த சிறுமிகள் வந்து மாலா மற்றும் லைலா. இப்போ இதனுடைய அபியாஸ் பார்க்கலாம். அபியாஸ் தமிழ் யா அங்கிரேசி மே அர்த்த லிக்கோ, தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தத்தை எழுதுங்க. பால்தூ ஜான்வர் அப்படின்னா வளர்ப்பு பிராணி, டொமஸ்டிக் அனிமல். சாத்ரு அப்படின்னா மாணவன், ஸ்டூடெண்ட். சாத்ரா அப்படின்னா மாணவி. சாத்ரு அப்படின்னா மாணவன், சாத்ரா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. மாணவி. பில்லி அப்படின்னா பூனை, கேட். தோனோ அப்படின்னா இருவரும், போத். சஹி சப்தோம் சே வாக்கிய பூரா கரோ, சரியான சொற்களை கொண்டு இந்த வாக்கியத்தை நிரப்புங்க. பூரா கரோ. வே லடுக்கே டேஷ், அவர்கள் சிறுவர்கள் அப்படிங்கும்போது இங்கே லடுக்கா இல்லை, லடுக்கே ப்ளூரல். அப்போ ஹை, வே லடுக்கே ஹை. ஏ கோன் ஹை, இவர்கள் டேஸ் ஹை. அப்போ இங்கே என்ன வரும், குத்தா இருக்கு, கோன் இருக்கு. அப்போ இவர்கள் நாய்கள், நாய் ஹை அப்படின்னு வராது, ஸோ அது தப்பு. அப்போ ஏ கோன் ஹை, இவர்கள் யார்.